வெல்கம் டு ஸ்டூடெண்ட் அகாடமி. ஓகே, சோ இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ரயில்வே குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 13 சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ 14 செட் பார்க்க போறோம். எந்த ஷிஃப்ட்ல கேட்டதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 24 ஆகஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதே மாதிரி டாபிக் வைஸ் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம 10 என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மென்சுரேஷன் ரிலேட்டடா ஒரு சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். 10 கொஸ்டின்ஸா ஒரு குவிக்கா அது ரிவிஷன் விடுற மாதிரி நீங்க டாபிக் வைஸ் வேணுங்கிறது அதுவும் பார்க்கலாம். நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல தான் கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கேக்குறாங்க? இஃப் மீன் ஆஃப் த டேட்டா, ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த மோட். அது மோட் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஆகிய தரவுகளின் சராசரி 21 எனில் அத்தரவுகளின் முகடு காண்க. முகடு தான் என்னப்பா? மோட். சரியா? நமக்கு மோட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு எந்த நம்பர் அதிகமா வருதோ இல்ல அசெண்டிங் எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோட். பட் எனக்கு எல்லாமே எக்ஸ் வேல்யூ இருக்கனால நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணணும். அப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிக்கலாமா? என்ன வருது? 11 பிளஸ் 17 பிளஸ் x பிளஸ் 1 பிளஸ் 3x 19 பிளஸ் 2x மைனஸ் 4 பிளஸ் x plus 5 divided by எத்தனை நம்பர்ஸ் இருக்கு சராசரி பாக்குறப்ப? டோட்டல் நம்பர் ஆஃப் சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தானே. 1 2 3 4 5 6 7 இருக்கா? 7 which is equal to 21. சரியா? ஃபர்ஸ்ட் நான் x எல்லாம் தனியா எடுத்துக்கிறேன், நம்பர் எல்லாம் தனியா வச்சுக்கிறேன். சரிங்களா? சோ இங்க 3x plus 2x plus x என்ன வருது? 6x plus 11 plus 17 28 29 34 30 plus 19 49 which is equal to 21 into 7 என்னப்பா? 21 into 7 147. அப்ப 6x which is equal to 147 minus 49. அப்ப 6x equal to என்ன வருதுன்னா 96. இங்க ஒரு x விட்டுருக்கேன் பாருங்க, சாரி, 7x. அப்ப 7x equal to 98. அப்ப x is equal to என்ன வருது அப்படின்னா 14. சரியா? ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மோடு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் x உடைய 14 வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணல. இந்த நம்பர்ஸ் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 11 17. அடுத்த நம்பர் எனக்கு என்ன இருக்கு? x plus 1 இருக்கா? அப்ப எனக்கு என்ன வரும்? 15. அடுத்த நம்பர் எனக்கு என்ன இருக்கு? 14 3x இருக்கா? 42. அடுத்த நம்பர் 19 28 minus 4 24. அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 19. 7 நம்பர் எனக்கு எதுப்பா ரெண்டு டைம் வருது? 19 தான் ரெண்டு டைம் வருது, மத்த எல்லாமே சிங்கிள் டைம். அதாவது எது அதிக டைம் இருக்குதோ அதுதான் மோட். அப்ப என்னப்பா ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். அரேஞ்ச் தி given fractions in the ascending order. ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட பின்னங்களை ஏறு வரிசையில் அமைக்கவும். சரி, அந்த மாதிரி क्वेश्चंस ஃப்ரீக்வென்ட்டா கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு பேசிக்கான percentage to fraction அப்படிங்கிற ஒரு மெமரைஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணணும்னா மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சரியா? சோ இப்போ எனக்கு 1/3 fraction to percentageல வேல்யூ பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்? 33.3%. ஓகேங்களா? சோ 4/7 அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 14 28 ஓகே 4/7 அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 57% வரும். என்ன? ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2/5 பாத்தீங்க அப்படின்னா 40%. 5/6 பாத்தீங்க அப்படின்னா 83.33%. அதுக்கப்புறம் 3/5 பாத்தீங்க அப்படின்னா 60%. சோ அப்ப இந்த மாதிரி நீங்க பெர்சன்டேஜ்ல மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அசைனிங் ஆர்டர் எழுதிடலாமா? அப்ப எதுப்பா ஃபர்ஸ்ட் வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். 1/3 நான் எழுதிக்கலாமா? 1/3. அடுத்து ரெண்டாவது எது வரும்? 40%. அப்ப என்ன வரும்? 2/5. அடுத்து மூணாவது என்ன வரும்? 4/7. அடுத்து நாலாவதா என்ன வரும்? 60. 3/5. அடுத்து அஞ்சாவதா கடைசியா என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 5/6. சரி, இதுதான் அதோடைய அசெண்டிங் ஆர்டர். சார் எனக்கு பெர்சன்டேஜ் வேல்யூ தெரியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 37565 இந்த 5 நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும்? LCM எடுத்து எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிங்கிள் நம்பரா கிடைக்கும், ஹோல் நம்பரா கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர் தான். பட் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் அப்படிங்கிற வேல்யூஸ் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும்? மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதனால நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா இந்த மாதிரி சம்ஸ் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்தாங்க? the ratio of the present ages of man and his wife is 7:6. after 6 years the ratio will be 8:7. if at the time of marriage the ratio of their ages was 4:3, then how many years ago from now did they get married? ஓகேங்களா? சரி, ஒரு மனிதனுக்கு அவனது மனைவிக்கும் தற்போதைய வயது விகிதம். சரிங்களா? என்னப்பா கொடுக்குறாங்க? 7:6. 7:6. நான் என்ன பண்றேன் அப்படின்னா man by wife which is equal to 7/6 எழுதிக்கலாமா? ஏன்னா அவன் கொடுத்திருக்காங்க.
அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேங்களா என்ன சொல்றாங்க ஆஃப்டர் 6 years 6 ஆண்டுகளுக்கு பிறகு the ratio will be என்ன அப்படின்னா 8:7 அப்ப என்ன பண்றேன் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப men plus 6 ஒய்ஃபுக்கு 6 வயசு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் என்ன ரேஷியோ வருதுன்னா 8/7 அப்ப நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் 7 men plus 42 which is equal to 8 women plus 6 அப்ப 7 men minus 8 women which is equal to ஓகே நம்ம இதெல்லாம் அப்படியே வச்சிருக்கலாம் நெக்ஸ்ட் இதுல என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சரியா 7 men plus 48 ஓகேங்களா சரி சோ அப்ப என்ன அப்படின்னா இங்க 7 men இருக்கு 8 women நமக்கு என்ன ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும் 7 men minus 8 women equal to 6 எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு சரியா சோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு என்ன ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் இன்னொரு ஈக்குவேஷன் தேவை அதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம் ஆஃப் த மேரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது பட் அது போல நான் என்ன பண்ண போறேன் அது எக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் ரெண்டு வேரியபிள் கிடைக்கும் அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா men which is equal to எனக்கு என்னப்பா வரும் அப்ப 7/6 of women வருமா அதை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்ப 7 into 7/6 of women minus 8 women equal to 6 so அப்ப 7 7s are 49 women minus 48 women which is equal to 6 6 are 36 அப்ப women which is equal to 36 சரிங்களா சோ இங்க போடு அப்படின்னா எனக்கு மென்னோட இது என்ன வரும் at the present வந்து men and women எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 42 வயசு 36 வயசு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா என்ன கேக்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன வருதுன்னு சொல்றாங்கன்னா 4/3 வருதுன்னு சொல்றாங்களா அப்ப நான் என்ன பண்ண போறேன் இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எதால டிவைட் ஆகணும் அது 3 ஆல டிவைட் ஆகணும் இதை மைனஸ் பண்ண எனக்கு என்ன ஆகணும் 4 ஆல டிவைட் ஆகணும் அப்ப நான் ஃபர்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்றதுக்கு செக் பண்றேன் 13 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அது கண்டிப்பா 3 ஆல டிவைட் ஆகாது 16 3 ஆல டிவைட் ஆகாது அப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு 15 இன்னொன்னு 18 சரிங்களா அட் த சேம் டைம் எனக்கு மேலே அதை நீங்க டிவைட் பண்றப்ப எனக்கு என்ன அப்படின்னா 4 ஆலயே டிவைட் ஆகணுமா சரி அப்ப எனக்கு என்ன அப்படின்னா இதையும் -18 பண்றேன் இதையும் -18 பண்ணா எனக்கு என்ன அது 4/3 கிடைக்குமா சரிங்களா ஐ மீன் 4 ஆல 3 ஆல் டிவைட் ஆகுமா சோ அப்ப என்ன ஆன்சர் பா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் LCM ஆஃப் ஓகேங்களா ஒரு மூணு நம்பர் கொடுத்திருக்காங்க LCM கேக்குறாங்க சரியா LCM கேக்குறப்ப எனக்கு என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற எல்லா நம்பரையுமே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க நான் பாக்குறேன் 2 3 5 இங்கேயும் 2 5 இருக்கு 7 இங்க இருக்கு இங்கேயும் 7 இருக்கு அப்ப என்ன எழுத போறேன் 2 3 5 7 நாலு நம்பருமே நீங்க எழுதிக்கோங்க LCM எடுக்கிறப்ப எது ஹையஸ்ட் பவரா இருக்குதோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கணும் அப்ப 2 ல எது ஹையஸ்ட் பவரா இருக்கு இங்க கியூப் வேற எங்கயாவது கியூபோட எக்ஸ்ட்ரா இருக்கா இல்ல அப்ப 2 கியூப் 3 பாக்குறப்ப இங்க 3 ஸ்கொயர் இருக்கு இங்க 3 கியூப் இருக்கு கியூப் தானே பெரிய நம்பர் அப்ப கியூப் 5 பாக்குறப்ப 5 ஸ்கொயர் தான் பெரிய நம்பர் 7 பாக்குறப்ப 7 ஸ்கொயர் தான் பெரிய நம்பர் ஓகேங்களா சோ அப்ப நம்ம செக் பண்றப்ப 3/4 நமக்கு இல்லவே இல்ல கிடையாது 3 கியூப் மட்டும் தான் இருக்கு ஸ்கொயர் வராது ஸ்கொயர் வராது அப்ப என்ன ஆன்சர் ஆப்ஷன் D is the right answer clear yes next one the fourth proportional of ஓகேங்களா 12 24 மற்றும் 45 ஆகியவற்றின் நான்காவது விகிதத்தை கண்டறியவும் சோ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா a/d which is equal to c/d இருக்குமா இந்த d தான் எனக்கு என்ன அப்படின்னா fourth proportion அப்ப d which is equal நம்ம எப்படி எழுதிக்கலாம் dc/a ன்னு எழுதிக்கலாமா ஓகே இப்ப a யோட வேல்யூ என்ன இருக்கு 12 b யோட வேல்யூ என்ன இருக்கு 24 c யோட வேல்யூ என்ன இருக்கு 45 அப்ப என்ன போடலாம் 24 into 45 divided by 12 ஓகேங்களா இது 1 டைம் இது 2 டைம் அப்ப ஆன்சர் என்ன 90 ஆப்ஷன் D is the right answer சரிங்களா சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இதோட PPT வந்து நம்ம Telegram குரூப்ல சென்ட் பண்ணுவோம் நீங்க Telegram ஜாயின் பண்ணலாம் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல கீழ லிங்க் இருக்கு அதுலயும் ஜாயின் பண்ணி ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க நெக்ஸ்ட் a fraction becomes 1/2 if 2 is added to the numerator and 5 is added to the denominator it also becomes 1/3 if 2 is subtracted from the both the numerator and the denominator ஓகேங்களா then the fraction ஓகேங்களா ஒரு பின்னத்தின் தொகுதியுடன் 1 2 ரெண்டையும் பகுதியுடன் 5ஐயும் கூட்டினால் அது 5 ஓகே சரி ஓகே மேலும் தொகுதி மற்றும் பகுதி இரண்டிலிருந்தும் 2ஐ கழித்தால் அது எவ்வளவு மாறுது 1/3 மாறுது அப்ப அந்த பின்னம் என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா சோ அப்ப அந்த பின்னம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் x/y அந்த fraction x/y எடுத்துக்கிட்டாலும் செய்யல a/b b p/q எதுனாலும் எடுத்துக்கலாம் சரியா நான் என்ன பண்றேன் அப்படினா x/y னே எடுத்துக்கிறேன் x/y the fraction is first இதுல என்ன சொல்றேன் 2 is added to the numerator 5 is added to the denominator அப்ப என்ன ஆகுது x plus 2 divided by 5 is added to the denominator எனக்கு என்ன ஆகுது y ல வந்து 5 ஆட் பண்றேன் அப்படி ஆட் பண்றப்ப அது எனக்கு என்னவா மாறுது 1/2 ஆ மாறுதா சரி அப்ப இதெல்லாம் என்ன வரும் 2x plus 4 which is equal to y plus 5 so அப்ப எனக்கு என்ன வரும் 2x minus y which is equal to 5 minus 4 என்ன 1
இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, 2 is subtracted from both numerator and denominator. ரெண்டையுமே நான் என்ன பண்றேன், 2 ஆல டிவைட் பண்றேன். x minus 2 by y minus 2 which is equal to எனக்கு என்னவா மாறுது, 1/3 ஆ மாறுது. அப்ப 3x minus 6 which is equal to y minus 2. So அப்ப 3x minus y which is equal to 4. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா, இது செகண்ட் ஈக்குவேஷனா? இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், x ஐயும் y ஐயும் கண்டுபிடிக்கலாமா? சரி, ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டையுமே அப்படியே எழுதிக்கிறேன். 2x minus y equal to 1 ஆ? சோ இங்க மைனஸ் பிளஸ் இது மைனஸ், சிம்பிள் சேஞ்ச் பண்றேன். அப்ப எனக்கு y கேன்சல் ஆயிடுமா? அப்ப 2x minus 3x minus 2x equal to x, 4 minus 1 equal to 3. நமக்கு என்ன ஆன்சர் இருக்கு, ஆப்ஷன் டி இருக்கு. பட் செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்க 3 3s are 9 இருக்குமா? இந்த இடத்துல நான் அந்த 3x ல போடுறேன். அப்ப 3 into 3 minus y which is equal to 4 minus y which is equal to minus 5 minus minus cancel. அப்ப y ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 5 னு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் D is the right answer. Clear? Yes. Next one. Area of the regular hexagon. 6 சென்டிமீட்டர் பக்கம் நீள கொண்ட ஒரு ஒழுங்கு அரைக்கோணத்தின் பரப்பளவை காணுங்க. சரிங்களா? நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்திருக்கேன். ரெகுலர் ஹெக்ஸகன், ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன்ங்கற ஷேப் இதுதான், ஓகேங்களா? பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதோட டயகனல்லாம் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா டயகனல்ஸ், சரியா? டயகனல்ஸ் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா 1 2 3 4 5 6. அப்ப எனக்கு எப்பவுமே என்ன அப்படின்னா ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் which is equal to 6 equilateral triangle. equilateral triangle, சரிங்களா? அப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் √3/4a². ஆனா இங்க என்ன அப்படின்னா 6 ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன், ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன் which is equal to 6 into √3/4a² பா. √3/4 6 into √3/4a², சரிங்களா? அப்ப என்ன வரும், 6 into √3/4 into a² தானே? அப்ப என்ன வரும், 6 into 6. So 2 இங்க 3 இங்க 2 இங்க 3. அப்ப 3 3s are 9, 9 6 are 54. அப்ப ரைட் ஆன்சர் is 54√3. ஆப்ஷன் B is the right answer. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन என்ன பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ், ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட என்ன கேக்குறாங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஞாபகப்படுத்தலாமாப்பா, நம்ம ரிவிஷன் பண்ணலாமா? சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வருது, ஆல்பா பிளஸ் பீட்டா which is equal to minus b by a. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ஆல்பா into பீட்டா which is equal to c by a. சரிங்களா? அப்ப இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏங்கிறது 5 இருக்கு, பிங்கிறது -11 இருக்கு, சிங்கிறது 6 இருக்கா? அப்ப எனக்கு என்ன, சம் ஆஃப் த ரூட்ஸ் தான கேக்குறாங்க. எனக்கு என்னப்பா, minus b by a வா? அப்ப minus of -11 by a. a யோட ஆன்சர் 5, minus into minus plus ஆ? அப்ப எனக்கு என்ன ஆன்சர், 11/5. ஆப்ஷன் B is the right answer. சரிங்களா? சோ இது நம்ம எப்பவுமே மறக்க கூடாதுப்பா, அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு தடவை ரைஸ் பண்றேன். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் -b by a, சரி, சம் ஆஃப் தி ரூட்ஸ் -b by a, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் c by a. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சிம்பிளிஃபை ஸ்கொயர் ரூட் ஆஃப். இந்த மாதிரி நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில சிம்பிளிஃபைன்னு சொல்லி ஸ்கொயர் ரூட் கொடுத்தாலே நீங்க டக்குனு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன பண்ணிடுங்க, வேற எதையுமே யோசிக்காம காஞ்சுகேட், காஞ்சுகேட் மெத்தட் எடுத்தாதான் எனக்கு அது ஈஸியா இருக்கும். சார் காஞ்சுகேட் மெத்தட்னா என்ன, மேலே கீழே நான் என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளை பண்ண போறேன். இங்க பிளஸ் பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். சோ அப்ப நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் sin theta டிவைடட் பை 1 மைனஸ் sin theta into 1 plus sin theta divided by 1 plus sin theta. சரியா? சோ எனக்கு இந்த மேல இருக்க டேர்ம் எனக்கு என்ன இருக்கு, a plus b into a plus b ஆ? சோ அப்ப 1 plus sin theta the whole square divided by a plus b into a minus b, a square minus b square. So we know that sin square theta plus cos square theta equal to 1. அப்ப cos square theta எனக்கு என்ன வரும், 1 minus sin square theta. So அப்ப which is equal to இங்க என்ன எழுத போறேன், 1 plus sin theta the whole square divided by இங்க என்ன போட போறேன், cos square theta. எனக்கு எது ரெண்டு கேன்சல் ஆயிடும், ஸ்கொயர் ஸ்கொயர் வெளியில எடுத்துடலாமா? அப்ப இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம், 1 by cos theta plus
sin theta by cos theta எழுதலாமா? சரி, அப்ப 1 plus cos theta எனக்கு என்ன? secant theta. sin theta cos theta என்ன? tan theta. அப்ப ரைட்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அந்த ஸ்கொயர் ரூட்ல வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணுங்க? கான்ஜுகேட் மெத்தட் எடுத்தா ஈஸியா. இல்ல சார் நான் வேற ஏதாவது மெத்தட்ல போடலாமா? சம்ஸோட வே வந்து எப்படிலாம் பண்ணலாம். பட் நம்ம ஆன்சர் என்னன்னா ஃபைனல் சேமா வரணும், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. தீட்டா ஈக்குவல் டு 45 போடுங்க. இங்கே அதுல தீட்டா ஈக்குவல் டு 45 எதுல வந்து செக் பண்ணலாம். பட் அப்ரோச் ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்ல இருந்தாலே கான்ஜுகேட் எடுத்துருங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன். If 1 plus root 3 and 1 minus root 3 are the roots of the quadratic equation, then the quadratic equation. சரிங்களா? சரி, நம்ம quadratic equation உடைய ஜெனரல் ஃபார்மட் நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிருக்கேன். என்னப்பா? ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ். அது மூலங்களா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டா which is equal to 0. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய ஜெனரல் டேர்ம். எப்படி வந்து ப்ராடக்ட் சம் பார்த்தோமோ அதே மாதிரி இது ஒரு ஜெனரல் டேர்ம். சோ அப்ப எனக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட் 1 plus root 3 into 1 minus root 3 நான் ரெண்டையும் பிளஸ் பண்ணலாமா? x ஸ்கொயர் மைனஸ் பிராக்கெட் இருக்குப்பா, நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது அத 1 minus root 3 into x. ஓகேங்களா? சோ எது கேன்சல் ஆயிடும்? root 3 கேன்சல் ஆயிடுமா? அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 2x மட்டும் இருக்கும். சரிங்களா? எல்லாமே அதுல தான் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல என்ன பண்ண போறேன்? ஆன்சர் என்ன பார்க்க போறேன்? இது எனக்கு என்ன? ஆல்பா இன்டு பீட்டாவா? சோ அப்ப என்ன பண்ண போறேன்? 1 plus root 3 into 1 minus root 3. எனக்கு எப்படி இருக்கு? a plus b into a minus b இருக்கா? அப்ப நான் என்ன போடுவேன்? a square minus b square. அப்ப 1 minus 3 எனக்கு என்ன வரும்? minus 2. 1 minus 3 இங்க பிராக்கெட்ல இருக்கும், which is equal to 0. அப்ப என்ன ஆன்சர்? x square minus 2x minus 2 which is equal to 0. ஓகே ஓகே சரி, எனக்கு minus 2 இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க ரெண்டுமே ஒரே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன்ப்பா. +2 ஒரே மாதிரி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எதுல 1ல மாத்திக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் மைனஸ் 2. சார் இது நான் ரூட் 3 பிளஸ் 1 இன்டு ரூட் 3 மைனஸ் எடுக்கலாமான்னு கேட்டா அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க இங்க மைனஸ் ரூட் 3 போச்சுன்னா இது பிளஸ் ஆ மாறிடும். அதனால 1 பிளஸ் ரூட் 3 இருக்கணும். ஆன்சர் என்ன? மைனஸ் 2 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். 2 express trains of length 320 meter 380 meter started moving from Ahmedabad to Delhi at the same time. Their speeds are 84 km 42 km per hour respectively. In how many seconds will the faster train crosses the slower train? சரிங்களா? பொதுவா நம்ம ட்ரெயின் சம்ஸ் பொறுத்த மட்டும் ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பீட பிளஸ் பண்ணிப்போம். இதே சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் பண்ணிப்போம். ஆனா இங்க எனக்கு அது என்ன டைரக்ஷன் கொடுக்கல. பட் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு என்ன? அகமதாபாத்ல இருந்து டெல்லி தான் போகுது. ரெண்டுமே எனக்கு என்ன? அகமதாபாத்ல இருந்து டெல்லி தான் போறதுனால இட்ஸ் a சேம் டைரக்ஷன். அப்ப சேம் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கறத மைனஸ் பண்ணுவோமா? அப்ப எதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம்? 84 மைனஸ் 42 பண்ணிக்கலாமா? அப்ப இங்க எனக்கு என்ன? 34 இங்க ஒரு 8 அப்ப 42 எனக்கு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 42 கிலோமீட்டர். எப்பவுமே சேம் டைரக்ஷனா இருந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தாலும் ட்ரெயினோட லென்த் பிளாட்ஃபார்ம் லென்த் எது கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிக்கணும்? லென்த் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பீடு மட்டும் தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்க்க போறோம். பட் லென்த் வந்து அது ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தாலும் ஆடுதான், சேம் டைரக்ஷன் இருந்தாலும் சம் தான். ஓகேங்களா? இப்ப எனக்கு அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? 320 380 அப்ப 700. அதே ஃபார்முலா தான் போட போறேன்ப்பா. distance equal to speed into time. சோ எனக்கு என்ன வருது? 700 which is equal to 42 into 5/80. நான் ஏன் அப்படின்னா நமக்கு டைம் வந்து செகண்ட்ஸ்ல கேக்குறாங்க, இதுவும் மீட்டர்ல இருக்கு. அப்ப நான் கிலோமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்துறதுக்காக என்ன பண்றேன்? 5/80 நான் என்ன பண்ணிக்கிறேன்? மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? சோ என்னப்பா பண்ணலாம்? 3 6 are 18. இங்க என்ன வரும்? 7 வருமா? சோ அப்ப 1 இங்க 100 இங்க 1 20. அப்ப டைம் which is equal to 20 into 3 என்ன அப்படின்னா 60 seconds. அப்ப ஆப்ஷன் B is the right answer. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். If ABC is similar to DF, ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ABC ட்ரையாங்கிள் வந்து சிமிலர். ஓகேங்களா? நான் கன்க்ரூவன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. கன்க்ரூவன்ட்னா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி என்ன இருக்கும்? சேமா இருக்கும். ஏரியால இருந்து சைடுல இருந்து எல்லாமே. ஓகேங்களா? பட் சிமிலர்னா ப்ரொபோர்ஷன்ல ரேஷியோல இருக்கும். இது 2:1 அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஷியோல இருக்கும். என்ன பண்றேன்? A B C அதே மாதிரி என்ன சொல்றாங்க? D E F ரெண்டுமே எனக்கு என்ன அப்படின்னா சிமிலர். ஓகேங்களா? சரி, such that 2AB equal to D அப்படின்னா AB by D equal to என்னப்பா வரும்? AB by DE which is equal to 1/2 வந்துருமா? சோ அப்ப என்ன சொல்றாங்க? BC equal to 8 cm அப்படின்னா இது எனக்கு அப்படியே ப்ரொபோர்ஷன் எனக்கு இருக்கு 1/2 இருக்கா? அப்ப இங்க எனக்கு என்ன இருக்கும்? 16 cm. அவங்க என்ன கேக்குறாங்க? EF தான கேக்குறாங்க. 16 cm. ஆப்ஷன் B is the right answer. ஒரு பேசிக் சிமிலர் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட். The 12 years ago
Rekha's age was 2/5 of that her sisters. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன் 12 years ago அப்படிங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னா 2/5 of s minus 12 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? the ratio of Rekha's and her sisters present age is 3/4. சரி, அப்ப Rekha and her sisters is 3/4. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அப்ப Rekha which is equal to 3/4s பண்ணிக்கலாமா? ஓகே, then சரி. சோ இப்போ என்ன அப்படின்னா what is the total of the present age? நம்ம இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா எங்கயாவது நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? சரி, ஓகே. சோ நான் இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5r minus 60 which is equal to 2x minus 24. சரிங்களா? நான் 5 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப 5r minus 2s equal to 36. ஏன்னா இங்க minus 60 அந்த சைடு plus 60 ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும் 36. ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? r equal to 3/4s இருக்கா? நான் அதை என்ன பண்றேன்? இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 3/4 of s minus 2s which is equal to 36. சோ அப்ப எனக்கு என்ன வரும்? 5 3s are 15s minus 8s which is equal to 36 into 4/4. சரியா? 36/4. சோ அப்ப 7s which is equal to 36 into 4. அப்ப s equal to 36 into 4/7. சரியா? நமக்கு என்ன வேல்யூன்னு தெரியல, அதனால நான் இப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, இதை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? r கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப r which is equal to என்னப்பா வரும்? 3/4 into 36 into 4/7 s ஓட வேல்யூ. சோ அப்ப இங்க 4 கேன்சல் ஆயிடுமா? சோ அப்ப எனக்கு என்ன வரும்? 36 into 3/7 கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா r ஓட தெரியும், s ஓட கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டோட சம் தானே கேக்குறாங்க. அப்ப r plus s which is equal to 36 into 3 into 7 plus இங்க என்ன வருது? 36 into 4 plus 7. 36 காமனா எடுத்துடலாமா? அப்ப காமனா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7/7 தான் கிடைக்கும். அப்ப ரைட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 36. The right answer is option C. Clear? Yes. Next one. The traffic lights are 3 different crossings. சரிங்களா? 3 வெவ்வேறு சாலை சந்திப்பில் உள்ள போக்குவரத்து விளக்குகள் முறையே 30 வினாடி, 45 வினாடி, 60 வினாடி ஒரு முறைக்கு சிவப்பு நிறமாக மாறுகின்றன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் காலை 8:30 மணிக்கு சிவப்பு நிறமாக மாறினால் மீண்டும் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் எந்த நேரத்தில் சிவப்பு, அதாவது அதுக்கு அடுத்து எப்ப சைமல்டேனியஸா 3 ஒரே டைத்துல வரும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சமயம் என்ன பண்ணா எல்சிஎம் தான் எடுக்க போறோம். நான் எல்சிஎம் அப்படின்னு எடுக்கலாமா? ஓகே, இங்க 5 போட்டா இங்க எனக்கு என்ன வரும்? 6 9 12. அகைன் நான் 3 போடுறேன். 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. அகைன் 2 போடுறேன். 1 3 2. சரிங்களா? 3 2s are 6, 3 2s are 6, 6 6 are 36, 36 into 5 எனக்கு என்ன கிடைக்குது? 180. ஆனா இது எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கனால 180 செகண்ட். நமக்கு எல்லாமே இங்க மினிட்ல தான கேட்டிருக்காங்க. அப்ப நான் செகண்ட்ஸ் மினிட்ஸா மாத்தணும் அப்படின்னா எதால டிவைட் பண்ண போறேன்? 60ஆல டிவைட் பண்ண போறேன். அப்ப எனக்கு எத்தனை நிமிஷம் கழிச்சு கிடைச்சிருக்கும்? 3 நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன அப்படின்னா 8 அப்படின்னா அடுத்து எனக்கு எப்பப்பா இருக்கும்? 8:33. The right answer என்ன? Option C is the right answer. Okay, next one. So next sum பாருங்க. Next question. A parallelogram having all sides equal. ஓகேங்களா? ஒரு parallelogramங்கிறது நம்ம சொல்றாங்க. பட் parallelogram ஓகேங்களா? ஒரு parallelogram என்ன சொல்றாங்க? all sides are equal. அதாவது இந்த 4 சைடுமே எனக்கு என்ன சொல்றாங்க? ஈக்குவல் சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா diagonals வந்து unequal. அதாவது D1 which is not equal to எனக்கு என்ன இருக்கணும்? D2 அப்படிங்கிறது இருக்கணும். சரியா? அப்ப எனக்கு என்ன ஷேப் வரும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இது சரி ஸ்கொயர் எழுதிக்கிறேன். ஆனா இதுல எனக்கு என்ன 4 சைடுமே ஈக்குவல் தான். ஆனா D1 equal to D2 தானே. எனக்கு ஸ்கொயர்ல என்னப்பா ரெண்டு டயகனல் சேமா தானே வரும். அப்ப A கிடையாது. சரிங்களா? B ராம்பஸ் பாத்தீங்க அப்படின்னா ராம்பஸ் என்ன எழுதுவோம்? half D1 into D1 தானே. D1 வந்து எனக்கு என்ன அப்படின்னா டயகனல் எனக்கு என்னவா இருக்கு? அன்ஈக்குவலா தானே இருக்கு. ஆனா அதே மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா ராம்பஸ்ங்கிறது all sides are equal. அப்ப ஆப்ஷன் B is the right answer. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். Two trains start at the same stations from A and B respectively and travel towards each other at a speed of 60 km and 40 km. சரிங்களா? சோ ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு. நமக்கு அது தெரியல பட் each other travel ஆகுது. சரிங்களா? A உடைய ஸ்பீட் என்ன சொல்லிருக்காங்க? 60. B உடைய ஸ்பீட் என்ன சொல்லிருக்காங்க? 40. சரி, என்ன கேக்குறாங்க? at what time the faster train has traveled 60 km more. ரெண்டுமே எனக்கு என்ன அப்படின்னா மீட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? 60 கிலோமீட்டர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களா? ஓகே, சோ அப்ப என்ன சொல்றாங்க? வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, சோ அப்ப எனக்கு ரெண்டுக்குமே இங்க டிஸ்டன்ஸ் காமன் தானப்பா. அப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் காமன் நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா at the time. ஓகேங்களா? சேம் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டிராவல் சேம் டைம் கொடுத்திருக்காங்களா? ஒரே
நேரம். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா டைம் வந்து எனக்கு அது சேமா இருந்துச்சு அப்படின்னா distance is directly proportional to the speed. Directly proportional to the speed. அப்ப நான் என்ன பண்றேன் 60 time minus 40 distance தானப்பா. அந்த distance தான் எனக்கு எவ்வளவு இருக்கு 60 இருக்கா. ஓகே, சோ அப்ப என்ன வருது 20t equal to 60. அப்ப t which is equal to என்ன வருது 3 ன்னு கிடைக்குதா. அப்ப எனக்கு ஓவரால் டிஸ்டன்ஸ் தானே கேக்குறாங்க. ஓவரால் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கேன் இங்க 60t இருக்கா. அதே மாதிரி அவன் ஒரு 40t வந்திருப்பானா. அப்ப into 3 இது into 3. அப்ப 180 plus 120 which is equal to 300. Option D is the right answer. Okay, next one. Cost price of the article is 64% of the market price. Calculate the gain percent after allowing a discount of 4%. சரியா, நம்ம ரேஷியோ மெத்தட்ல போடலாமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு மார்க்கெட் பிரைஸோ செல்லிங் பிரைஸோ சேமா தான் இருக்கும் தெரியல. ஓகேங்களா, அப்ப காஸ்ட் பிரைஸ் நான் என்ன பண்றேன் 64 வச்சுக்கிறேன். இங்க என்ன பண்றேன் 100 வச்சுக்கிறேன். அதான் கொடுத்துருக்காங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் 64% ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ். அப்ப 100 வச்சுக்கிறேன். ஆனா எனக்கு கெயின் எவ்வளவு கிடைக்குது ஆஃப்டர் அலோவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் 4%. சோ இங்க 100 வச்சு நீங்க என்ன பண்றேன் 96 வச்சுக்கலாமா. ஓகேனா 4% டிஸ்கவுண்ட் 100 100 கேன்சல். இங்க பாத்தீங்கன்னா 2 டைம் 32, இங்க பாத்தீங்கன்னா 3 டைம். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது 2:3. 2:3 னா 1/2. 1/2 எனக்கு என்ன 50%. ரெண்டுல இருந்து 1 கூடி இருக்கு 2. அப்ப into 100. அப்ப ஆன்சர் என்னப்பா 50%. ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன். Mr. Seshana bought some pens at 150 a dozen. He sold them for 15 each. What is his profit or loss percentage? So 150 per dozen. அப்ப எனக்கு என்ன இருக்கும் per dozenல 12 இருக்குமா. ஓகே, பட் இங்க நான் எவ்வளவு ஈச் விக்கிறேன் 15. ஒன்னு எய்தர் இதுல எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிங்க, அப்படி இல்லைன்னா ஓவரால் எவ்வளவு கண்டுபிடிங்க. எனக்கு 15 ஈச் வித்து அப்படின்னா 12 into 15 which is equal to 180. 150க்கு வாங்கி என்ன பண்றேன் 180க்கு சேல் பண்றேன். அப்ப 30 by 150 into 100. அப்ப 1/5. 1/5 னா எனக்கு என்ன வரும் 20% profit. Option B is the right answer. ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. நெக்ஸ்ட் ஒன். If a plus 1/a is equal to k, then what is the value of a square minus 1/a square? சரியா, நான் இதை எப்படி எழுதி இருக்கேன் அப்படின்னா a/a plus 1/a which is equal to k போட்டுக்கலாமா. ஓகே, அப்ப 1 plus 1/a equal to k. அப்ப 1/a which is equal to k minus 1 கிடைச்சிருக்கு. இங்கே அதே மாதிரி நான் என்ன பண்றேன் a square by a square minus 1/a square. அப்ப 1 minus 1/a the whole square. இங்க எனக்கு என்ன இருக்கு k minus 1 இருக்கு. அப்ப 1 minus k minus 1 the whole square which is equal to 1 minus k square plus 2k. ஓகேங்களா, சாரி a minus b the minus 2k plus 1. அப்புறம் என்ன பண்றேன் இத மைனஸ் அப்படியே உள்ள கொண்டு போலாமா. 1 minus k square plus 2k minus 1. 1 இதுவும் கேன்சல். அப்ப 2k minus k square. 2k minus k square. Find the value of மட்டும் தான் கேக்குறாங்க. 2k minus k square தான். சரியா. So square root வேண்டாம். Option C is the right answer. ஸ்கொயர் தான் எடுக்கிறோம். அப்ப k minus 2k minus k square தான். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன். A batsman scored of following in the last 5 innings. Find the score in the 4th innings if the average score is 43. ஆவரேஜ் எவ்வளவு வருது 43 சொல்றாங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 92 plus 53 plus 35 plus x by 27 divided by 1 2 3 4 5. ஓகேங்களா. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது ஸ்கோர் ஓவரால் ஆவரேஜ் 43. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும். ஓகேங்களா. அப்ப என்னப்பா பண்ணலாம். ஆனா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம 43 வரும்னு சொல்லிட்டாங்களா. அப்ப நான் என்ன பண்றேன் 43 பிக்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பார்த்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா பேலன்ஸ் பண்றது தானே. அப்ப ஈஸியா கிடைச்சிரும். எனக்கு x = என்ன ஆன்சர்னா 8 அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க 43 இருக்கா, ஆல்ரெடி 42, இங்க 49 அதிகமா இருக்கு, இங்க எவ்வளவு அதிகமா இருக்கு, இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா வரது நீங்க மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்ங்கிறது கிடைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன். Find the fourth proportion if x is equal to 3 இருக்கா. அப்ப x is equal to 3 எனக்கு என்ன வரும் 3 plus 21 24. இங்க என்ன வருது 8, இங்க என்ன வருது 9. அப்ப என்னப்பா வரும் d equal to fourth proportion னா bc by a வா. அப்ப 8 into 9 divided by 24. அப்ப 1 time 3 time 1 3. அப்ப ஆன்சர் என்ன 3. Option C is the right answer. Okay, next one.
சிம்பிளிஃபை. ஸோ இது ரெண்டு நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ அப்ப எனக்கு என்ன வரும்? எல்லாமே மேல சேமா இருக்கனால 3/3 1 தான் கிடைக்கும். அப்ப 23 மைனஸ் 13 பிளஸ் 6 இது ரெண்டு தான் பிளஸ்ல இருக்கு. அப்ப 29 மைனஸ் 13 போட்டீங்கன்னா 16. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், simple interest of sum of the money is 3/5 of the principal. ஓகேங்களா? சோ அப்ப 3/5 of the principal which is equal to simple interest formula PNR by 100. but number of years நமக்கு என்ன கிடைக்குது? 12 years கிடைக்குது. rate of interest by 100. so P cancel. இது 1 time, இது 4 time, இது 1 time, இது 20 time. இது 1 time, இது 5. so அப்ப R which is equal to 5%. the right answer is option D. So next one, 25. Find the cost of the rectangular land. ஒரு rectangular land இருக்கு, ஓகேங்களா? So if it has an area, இதோட ஏரியா என்ன சொல்றாங்க? 100 meter square and one side of the length is 20 and other எல்லாம் தெரியல. பட் என்ன சொல்றாங்க? எனக்கு 300 per meter வருது. எதுக்காக அப்படின்னா ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு மற்றும் ஒரு பக்கத்தின் நீளம் ஒரு மீட்டருக்கு வீதம், அதை சுற்றி வேலி அமைக்க. ஓகேங்களா? சோ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங். ஃபென்சிங்னா எனக்கு என்ன அப்படின்னா வேலி, அதை சுத்தி வேலி அமைக்க. சரியா? சோ எனக்கு ஏரியா கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப ஒரு இது எனக்கு 20, இன்னொரு தெரியாது, அது 100. அப்ப இன்னொரு வேல்யூ என்ன? 5. சோ அப்ப எனக்கு 5 கிடைச்சிருச்சா? அப்ப அதை சுத்தி தான் நான் என்ன பண்ணுவேன்? ஃபென்சிங் அமைப்பேனா? அப்ப ஃபார்முலா என்ன? 2 into L plus B. அப்ப 2 into L plus B னா 25 into எனக்கு ஒரு மீட்டருக்கு எவ்வளவு ஆகுது? 30யா? சோ 30 போட்டுக்கலாமா? சோ அப்ப 20 into 5 20 50 50 into 30 1500. The right answer is option A. Clear? Yes. Okay, சரி. சோ இதோட இந்த சீரிஸ் நம்ம ஓவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த செட்டோட நம்ம பார்க்கலாம். So thank you.